ஊழியர் டேவிட் கேசவன் அவர்கள் எடுத்து வருகிற தேவ செய்திக்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அன்பாலே, கர்த்தரின் விடுதலை ஊழியத்தின் சார்பாக இந்த மாலை உபவாச திட்டத்திற்கு உங்களை யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசித்து நாம் அதில் இருக்கிற ஜெப குறிப்புக்காக செபிக்க போகிறோம். எபிரேயர் 10:19. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அதனால இங்க அநேக காரியத்தை எழுதியிருக்கிறார். நான் ஒரு காரியத்தை மட்டும்தான் நாம தியானிக்க போகிறோம், அதற்காக ஜெபிக்க போகிறோம். என்ன ஒரு காரியம் அப்படின்னாக்கா 19ஆம் வசனம் தான். தமது மாமிசமாகிய திரையின் வழியாய், எந்த வழியாய்? துரு சேனல் இது. தன்னுடைய மாமிசமாகிய இயேசாண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது தன்னுடைய சரீரமாகிய மாமிசத்தின் திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். எதை உண்டு பண்ணினார்? மார்க்கத்தை உண்டு பண்ணினார். அது எப்படிப்பட்ட மார்க்கம்? புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கம், உயிருள்ள மார்க்கம். உண்மையிலே அது என்ன மார்க்கம்? அது உயிருள்ள மார்க்கம். உண்மையிலே இன்னைக்கு அந்த உயிருள்ள மார்க்கம் எது என்பதை தெரியாம நாம் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டார். இந்த வார்த்தையை கொஞ்சம் நான் தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு கேள்வி என்ன கேட்டார் ஆண்டவர். என்ன கேள்வி கேட்டார்னா, நீயும் உங்க சபை மக்களும் கிறிஸ்துவ மதத்தினரா இருக்கிறீங்களா, மார்க்கத்தினரா இருக்கிறீங்களா? நாம மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா, மார்க்கத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? அதனால இன்னைக்கு உண்மையிலே எனக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அப்ப நான் மன திருமண காலத்துல எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சபையிலே, திருச்சபையிலே நான் அங்கத்தினராக இருந்தேன். ஒரு 20 வருஷம் அவங்களோட டிராவல் பண்ணேன். அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன், ஊழியத்தையும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் எனக்கும் அந்த கொள்கை ரீதியில கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்தது. பைபிள் ஒண்ணு சொல்லுது, அவங்க ஒண்ணு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சோடனே, கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது நான் பொல்லாதவனாய் மாறிவிட்டேன், ஆகாதவனாய் மாறிவிட்டேன். நான் பெந்தகோஸ்தேக்காரனாக அவங்க கண்ணுக்கு புலப்பட ஆரம்பித்தேன். அதன் பிறகு ஆண்டுடைய கிருபையில நான் வெளியில வந்தேன். வெளியில வந்த உடனே அங்க இருக்கிற என்னுடைய நலம் விரும்பிகள் அல்லது வெல்விஷர்னு சொல்லக்கூடிய அண்ணன்மாரெல்லாம் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, நீ நம்ம ஸ்தாபனத்தை விட்டுட்டு போயிட்ட, இப்ப இண்டிபெண்டா தனியா ஒரு சபையை ஆரம்பிக்க போற, நீ எந்த கொள்கையை ஃபாலோ பண்ண போற? நம்ம ஏற்கனவே இருந்த சபையினுடைய கொள்கையை ஃபாலோ பண்ண போறியா, இல்ல பெந்தகோஸ்தேக்காரங்க ஃபாலோ பண்ற அந்த கொள்கையை ஃபாலோ பண்ண போறியான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு பதில் சொல்றதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. நான் பொய் சொல்லவும் விரும்பல, ஏதோ ஒன்ன ஃபாலோ பண்ணுன்னு சொல்றதுக்கு நான் விரும்பல.
அதனால எனக்கு டைம் கொடுங்க, 3 நாள் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அதே போல என்னுடைய மற்ற பெந்தகோஸ்தேக்கார பாஸ்டர்கள்லாம் வெல்விஷர்லாம் அவங்களும் போன் பண்ணாங்க. நீ பரவாயில்ல, நீ அந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்துட்டேன்னு கேள்விப்பட்டோம், ரொம்ப நன்றி, பரவாயில்ல, எங்களுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்திட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. நீ இப்ப அந்த ஸ்தாபனத்துல இருந்த அந்த கொள்கையை ஃபாலோ பண்ண போறியா, இல்ல நம்ம பெந்தகோஸ்து கொள்கையை ஃபாலோ பண்ண போறியா அப்படின்னா, அதுக்கு நான் பதில் சொல்லல, எனக்கு டைம் கொடுங்க, எனக்கிட்ட பதில் இல்ல, ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்ட்டு. உண்மையிலே சின்சியரா 3 நாள் ஆண்டோடைய பாதத்துல அழுதேன். ஆண்டவரே, இப்படி இவங்களும் கேட்கறாங்க அவங்களும் கேட்கறாங்க, நான் எதை ஃபாலோ பண்ண தெரியல, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது, நான் எதையா ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு தெளிவா சொன்னாரு, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வழியை இந்த பைபிள்ல காமிச்சு கொடுத்து இருக்கிறனோ அந்த வழியை நீ ஃபாலோ பண்ணு, மதத்தை ஃபாலோ பண்ணாத. அழகாக எனக்கு சொன்னார். எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நான் என்ன வழியை நான் காண்பித்தேன் அதான் சொன்னேன். ஆண்டவர் எங்க அண்ணன் என்னை வெறுத்தார். என்னுடைய மூத்த சகோதரர் என்ன வெளியில போ அப்படின்னு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி நான் கிறிஸ்தவன் ஆன பிறகு வெறுத்தார். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட போய் அழுதேன். என்ன அழுதேன்னா, அவரு தலை புள்ள, நான் கடைசி புள்ள. எங்க அப்பாவுக்கு 16 புள்ள, நான் 16வது ஆளு, என்னோட கடைசியா முடிச்சிட்டார். அவரு தலை மகன், நான் கடைசி மகன். 2 ஒய்ஃப், 2 சம்சாரம் எங்க அப்பாவுக்கு. அதனால அதுல 8, முதல் சம்சாரத்துக்கு 2வது சம்சாரத்துக்கு 8 புள்ள, மொத்தம் 16 புள்ள. நான் 16வது ஆளு. அவர் முதல் தரத்துல முதல் புள்ள, ஆண் பிள்ளை. அவர் என்ன மதத்தின் பெயரால வெறுத்தார். ஏன்னா அவர் பக்கா இந்து மதத்தினுடைய ஒரு பெரிய ஒரு தீவிரவாதியாக, தீவிர பக்தனாக இருந்ததுனால இந்த வெளியே போடா நாயகே பேயன்லாம் திட்டினார். நான் அப்பதான் அது கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினோடனே எனக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு. தேமவனேன்னு சொல்லி திட்டினார். அப்ப ஆண்டவர்கிட்ட நான் அழுதேன், ஆண்டவரே, நீ மதத்தை படிச்சியா? உலகத்துல இவ்வளவு மதங்கள் இருக்குது, இந்த மதத்தின் பெயரால எங்களை பகைக்கிறாங்களே, கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டதுனால என்னை பகைக்கிறாங்களே, என் சொந்த அண்ணனே ஒரு தகப்பனுக்கு பிறந்தவரே என்ன தேமவன் சொல்லி என்னை பகைக்கிறாரே, நீ மதத்தை ஸ்தாபித்தியா, மதத்தை படைச்சியா அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட இப்படியே சொல்லி அழுத. மதத்தை படைச்சியான்னு சொல்லி அழுத. ஆண்டவர் தெளிவா மெல்லிய குரல்ல என்னோட பேசணும். நான் மனுஷர்களுக்கு நல்ல மார்க்கத்தைன்னு சொன்னார். என்னதான் நல்ல மார்க்கத்தை காண்பிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன். இந்த மதிகெட்ட மனிதர்கள், அது ஏன் மதிகெட்ட மனிதர்கள்னு சொன்னார்னா, இந்த மதிகெட்ட மனிதர்கள் என் பெயரிலே ஒரு மதத்தை என்ன செஞ்சிட்டாங்க, உருவாக்கிட்டாங்க. நான் மதத்தை படைக்க நான் இந்த உலகத்துக்கு வரவில்லை, மார்க்கத்தை, மனிதனுக்கு பரலோகத்துக்கு போற மார்க்கத்தை காண்பிக்கவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன்னு தெளிவா சொன்னார். அப்ப அன்னையிலிருந்து நான் அந்த மார்க்கம்னு ஏன் சொன்னாரு அப்படின்னு, எல்லாருமே மார்க்கம் தானே சொல்றாங்க, எல்லா வழிகளும் ஒன்னா போய் பரலோகத்தை தானே போய் சேருதுன்றாங்க அப்படின்னு சொன்ன. ஆனா இது டிஃபரெண்டான வழி. அது எந்த வழியா? புதிதும் ஜீவனுமான வழி. மார்க்கம் புதிதும் ஜீவனுமான வழியை நமக்கு உண்டு பண்ண தன்னுடைய மாமிசத்தையே அவர் என்ன செஞ்சாரு, பலியாக கொடுத்தார். அதனால இந்த புதிய வழி உலகத்துல எந்த மதமும் சொல்லாத ஒரு வழி, எந்த மதமும் காண்பிக்காத ஒரு வழி. அதனால்தான் அவரு அதுக்கு என்ன வச்சாரு, புதிதும் ஜீவனுமான வழி என்று சொன்னார், மார்க்கம் என்று சொன்னார். ஜீவன் என்றால் உயிருள்ள, அந்த உயிருள்ள வழியை நான் காண்பிக்கதான் என் உயிரையே கொடுத்தேன் பலியாக. நீ நானும் பரலோகத்துக்கு வரணும்னா உயிர் கொடுத்த ஆண்டவருடைய உயிருள்ள வழியை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நிச்சயமா பரலோகத்துக்கு போகலாம். ஏன்னா அவரு தான் உயிரை கொடுத்தார். வேற எந்த உலகத்துல இருக்கிற எந்த மதத்தினுடைய தெய்வங்களும் தன்னுடைய உயிரை என்ன செய்யல,
கொடுக்கவில்லை. உயிரை கொடுத்து அந்த மார்க்கத்தை அது உண்டாக்கவில்லை. எனவே நான் மனுஷனுக்கு நல்ல மார்க்கத்தை காண்பிக்க வந்தேன் என்று என் பேரிலே மதத்தை அவன் உருவாக்கி விட்டான். அதனால நீ என்ன செய்ய, மதங்களை குறித்து ஆராய்ந்து படி அப்படின்னா. கிட்டத்தட்ட 2.5 வருஷம் உலகத்தில் இருக்கிற பெரிய மதங்களை குறித்து நான் படிக்க ஆரம்பித்தேன், அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன், புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். அதனுடைய விளைவு என்னன்னா, எல்லா மதத்திலும் இயேசுதான் வழி என்பதை சொல்லி இருப்பதை நான் கண்டுபிடித்தேன். இதுதான் ஹைலைட். எல்லா மதங்களும் ஒவ்வொரு புத்தகத்தை ஃபாலோ பண்ணுகிறது, ஒரு வேத புத்தகத்தை. அந்த வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது எல்லா மதத்திலும் இயேசுவே வழி, இயேசுதான் மார்க்கம், அவர் மூலம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்பதை ஆணித்தரமாக அதிலே இருப்பதை நான் கண்டுபிடித்தேன். அது இலைமறைவும் காய்மறைவாக இருக்கிறது, நேரடியா இல்லை. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்து, ஆகா, இதுக்குதான் நம்மள மதங்களை பற்றி படிக்க சொன்னாரா? அப்ப அன்னையிலிருந்து நானு மதத்தை சார்ந்த கிறிஸ்தவனாய் நாம வாழக்கூடாது, மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நான் வைராக்கியம் பாராட்டினேன். அப்படி மார்க்கத்தானாய் வாழ வாழதான் எனக்கும் நான் இருந்த அந்த சபைக்கும் கொஞ்சம் நெருடல், கான்ட்ரவர்ஷன் வந்து. அவங்க மதத்தை சார்ந்தவராய் வாழ வேண்டும் என்றார்கள், சடங்காச்சாரத்தை சார்ந்தவர்களாய் வாழ வேண்டும் என்றார்கள். நான் அதற்கு உடன்படாமல் மார்க்கத்தை சார்ந்தவனாய் வாழும்போதுதான் எனக்கு அவங்களுக்கு கான்ட்ரவர்ஷன் வந்தது. வெளியில வந்தேன். வெளியில வந்த பிறகு அவங்க கொள்கையை, எந்த கொள்கையை நீ கடைபிடிக்க போறேன்னு சொல்லும் பொழுதுதான் இவர்களும் கேட்கிறார்கள், அவர்களும் கேட்கிறார்கள், நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னாரு, நான் பரலோகத்துக்கு போறதுக்கு திரும்பவும் சொல்றேன், என்ன வழியை நான் பைபிள்ல காமிச்சு கொடுத்தனோ அந்த வழியை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவனாயிரு. உன்னை நம்பி வர மக்களை மார்க்கத்தானாய் நடத்து, மதத்தினராய் நடத்தாதன்னு. மத வெறியனாய் ஆக்காத, மார்க்க வெறியனாய் மாற்று. மார்க்கத்துக்காக தான் உயிரை கொடுக்க கூட அவங்கள தயங்காதன்னு சொல்லி கொடு. மார்க்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுகிறவளாய் கீழ்ப்படிந்து நடந்து அதன்படி நடக்கிற, அதை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவனாய் அவர்களை வளரு. மதத்தை ஊட்டி வளர்க்காதேன்னு. அதனால்தான் அன்னிலிருந்து இன்னைய வரைக்கும் புதிய ஏற்பாட்டுல இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை மட்டுமே நான் என்ன செய்யறேன், போதிச்சுட்டு வரேன். இன்னைக்கு 20 வருஷம். அன்பாவிலே, இன்னைக்கு நாம கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த கிறிஸ்தவனா இருக்க போறியா, மார்க்கத்தை சார்ந்த கிறிஸ்தவனா இருக்க போறியா? இன்னைக்கு உண்மையிலே நாங்க அதிகமா படித்து கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு கூட PhD கிளாஸ்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கா, எங்க ஆசான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, முழுகுதல் என்றாலே நம்மள அது ஓவர் கம் பண்ணுதுன்னு அர்த்தம். என்னதான் நம்மள அது ஆளுமை பண்றதுதான் முழுகிறது. நீ தண்ணியில முழுகிட்டா உன்னை வந்து அது ஆளுமை பண்ணுது. அப்ப அந்த பழைய பாவம்லாம் செத்து போயிடுச்சு. அது ஒன்னு ஆளுமை பண்ணி ஒன்னு என்ன செய்யுது, புதிய மனுஷனா மாற்றுது. அதுல இருந்து தான் தண்ணில இருந்து எழுந்திருக்கிற. அதே போலதான் தண்ணியில யோவான் ஸ்தானம் கொடுத்தான். ஆனா நீ உன்னுடைய திருச்சபை மக்களும் பரிசுத்த ஆவியினால முழுகிற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொடு. அந்த முழுகிற அனுபவம் என்னன்னா, பிதாவினுடைய குணம், குமாரனுடைய குணம், பரிசுத்த ஆவியானுடைய குணத்துல அது உன்னை ஆளுமை பண்ணணும். அதுல நீ முழுகணும். உன் குணம் சாகணும். நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய குணாதிசயத்துல நீ நாடும் முழுகி அது நான் டாமினேட் பண்ணி அதுல நாம என்ன செய்யணுமா, வளரணும். அதுதான் மார்க்கம். இயேசு அந்த மார்க்கத்தில் தான் நடந்தார். பிதாவினுடைய சித்தத்தையே செய்தார். உயிர் போற வரைக்கும் முடிந்தது என்று ஒப்பு கொடுத்தார் தன்னுடைய ஆவியை. அப்ப பிதாவினுடைய சித்தத்தை அவர் கரெக்டா செய்து முடித்ததுனால இன்னைக்கு அழகா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவரை எல்லாருக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய ஆசை என்ன, அதை நிறைவேற்றுகிறோமா? இன்னைக்கு அதுதான் சொல்றாரு. அப்ப ஆண்டவரை அவர் ஃபாலோ பண்ணதுனால
பிதாவை அவர் ஃபாலோ பண்ணதுனால அவர் என்ன செஞ்சாரு? புதிய வழியை நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை ஈஸியாக்கி எளிமையாக்கி. அப்ப பிதாவான தேவன் மோசே மூலமாக 613 கட்டளைகளை கொடுத்து இந்த வழியில யூதர்கள் பின்பற்றி வர வேண்டும் என்று சொன்னதுனால அவர்களால் அதை பின்பற்ற முடியவில்லை. இந்த 613 யூதர்கள் பின்பற்றி வர முடியாததுனாலதான் இயேசுனார் அந்த வழியாக 613 படி நடந்து அவர் தன்னை பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனும் உள்ள உயிருள்ள மார்க்கத்தை நமக்கு அவர் என்ன செஞ்சாரு? உண்டு பண்ணிட்டு போனார். நீ அவருடைய ஃபாலோயரா நீ வாழ, கிறிஸ்தவ மதத்தினராய் வாழாது. இன்னைக்கு அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதை பின்பற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவனா நீ நானும் வாழ்ந்தோம் என்றால், அதனால்தான் நான் சொல்றேன், மத்தேயு 5:6-7 நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எங்கெங்கெல்லாம் இயேசு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை மொழிந்தாரோ அதுதான் ஜீவ மார்க்கம். அந்த மார்க்கத்தின்படி நடக்கிற கிறிஸ்தவனாய் நீ நானும் மாறணும்னா நித்திய ஜீவனை அடையிறது நிச்சயம் என்பதை நாம் புரிந்து கொண்டு மதத்தினரிலிருந்து விடுதலை அடைந்து மார்க்கத்தினராய் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அதுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, நான் கிறிஸ்துவ மதத்தினராய் வாழக்கூடாது, கிறிஸ்துவ மார்க்கத்தினராய் நீ காண்பித்த மார்க்கத்தின்படி நான் வாழ்கிற கிறிஸ்தவனாய் மாற வேண்டும் என்று சொல்லி அன்புல, இரக்கத்துல, தாழ்மையில, மன்னிக்கிற காரியத்துல எல்லாவற்றிலையும் நம்ம வாழ்ந்து பரலோகத்துக்கு போறதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மார்க்கத்தின் வழியை நாங்களும் அறிந்து ஆண்டவரே உமது மார்க்கத்தை பின்பற்றி அதன்படி நடக்கிற ஒரு கிறிஸ்தவனாய் மாற என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிற, இதை கேட்க போகிற யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். மதவெறியிலிருந்து, மத சடங்காச்சாரத்திலிருந்து, மத கொள்கையிலிருந்து எங்களை எல்லாரையும் விடுதலையாக்கி மார்க்கத்தானாய் எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you.